பாக்கியராஜ்லாம் வந்து சகாப்தம் எப்படி பாரதி ராஜா நம்ம எப்படி மிகப்பெரிய லெஜெண்ட் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஈக்குவலான ஸ்ட்ரென்த் உள்ளது தான் பாரதி ராஜாவுடைய மிகப்பெரிய பேக் போன் அப்படின்னா அது பாக்கியராஜா ஒன்று சொல்லலாம். 16 வயதுல இருந்தே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே பயணம் பண்ணவங்க ரெண்டு பேருமே. படங்கள் சகாப்தங்கள் நிறைய படம் பண்ணாங்கிறது ஒரு பக்கம், அது எல்லாருக்கும் தெரியும். தெரியாத சில பக்கங்கள். இப்போ பாண்டி பிசாரில் ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய எப்படி மனோஜ் ஹீரோவாக்கம் இல்லைன்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். நம்ம சாந்தனு ஒரு பெரிய ஹீரோவாக்கம் இவருக்கு மனசில் அந்த கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது. மிகப்பெரிய லெஜெண்ட். ஸோ நீங்கள் நம்மளை விட்டு போனது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இன்ன வரைக்குமே நம்ப முடியல என்னால். பாக்கியராஜ் சொல்லி இறந்துட்டாங்க. ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்தா கிறிஸ்து மேரேஜ் அவருடைய பொண்ணு மேரேஜுக்கு போயிட்டு வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக ஒய்ஃபோட போனது. ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது என்னடா 2 days தான் அது திடீர்னு காலையில் எப்படிங்கும்போது அது வந்து டைஜஷன் பண்ணவே முடியல. பாரதி ராஜா அவர்களாவது உடல்நிலை சரியில்லாமல் 1 வருஷம் படுக்கையாக இருந்து ஒரு இறந்து போனார். நல்லா இருந்து ஒரு திடீர்னு ஆனால் என்னென்னா அவர் ஸ்க்ரீன் பிளே கிங் மேக்கர். மாற்றுக்கருத்தில் இந்திய திரையுலகத்திலூட அவர் அடிச்சிக்கவே முடியாது. ஒரு கேரக்டரை வேஸ்ட் பண்ண மாட்டார். அப்படி செயின் லிங்க் மாதிரியே கொண்டு போவார். ஒரு சீன் தான் கேரக்டர் பேசப்பட முடியாது. சினிமாவையும் பாக்கியராஜையும் பிரிக்கவே முடியாது. நிறைய உதாரணம் சொல்லலாம். நீங்கள் கதை சுமார் இருந்தால் ஸ்க்ரீன் பிளேல கொண்டு போய் நிற்பார். அது பாக்கியராஜ் டேலண்ட் படம் இருந்துச்சு. ஆனால் எம்ஜிஆர் மேலே ரொம்ப பற்று கொண்டவர். எம்ஜிஆர் வந்து என்னுடைய திரையுலக வாரிசே பாக்கியராஜ்னு சொல்கிறாங்க. அப்போ பாதிலே நிற்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தில் அவர் இந்த படத்தை கையில் எடுத்தார். அது வரைக்கும் எம்ஜிஆர் ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டு அதனுடைய கண்டினியூஷனாக சார், இப்போ பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு செய்தி சமீபத்தில் தான் பாரதி ராஜா அவர்கள் இறந்தாங்க. இப்போ அது தொடர்ந்து பாக்யராஜுமே இறந்துருக்காங்க. அவரை பற்றி சொல்லுங்கள் சார். நிறைய விஷயங்கள் இருக்குது சார். பாக்கியராஜெலாம் வந்து சகாப்தம் எப்படி பாரதி ராஜா நம்ம எப்படி மிகப்பெரிய லெஜெண்ட் தமிழ் திரையுலகத்தையே தலையில் திருப்பி போட்டோம் நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஈக்குவலான ஸ்ட்ரென்த் உள்ளது தான் பாக்கியராஜ். பாரதி ராஜாவுடைய மிகப்பெரிய பேக் போன் அப்படின்னா அது பாக்கியராஜ் அவர்கள் சொல்லலாம். 16 வயதுல இருந்தே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே பயணம் பண்ணவங்க ரெண்டு பேருமே. குறிப்பாக அதிலெல்லாம் நிறைய எஃபோர்ட் போட்டார். பயணவர்களில் மிகப்பெரிய வெற்றி காரணம் பாக்கியராஜ் ஒன்று சொல்லலாம். ஸோ ரஜினி சாருக்கு அந்த டைலாக் சொல்லி கொடுத்தலும் சரி, அந்த மாடுலேஷன் எப்படி கொண்டு வரணுங்கிறது. ஸோ இதனுடைய ஸ்பீடு துருன்னு வேலை செஞ்சதை பார்க்கும்போது ரஜினி சாரே ஷாக் ஆகிறார் அப்போவே. பட் அவருக்கே ஒரு 3-4 படம் தான். பாரதியை பார்த்துட்டு இவன் வேறு லெவலில் இருக்கானேன்னு சொல்லி தான் டக்குனு அடுத்தடுத்த படங்கள் கூட சிவப்புராஜாக்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட் ஒர்க்கே கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்கள் ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்தவர். படங்கள் சகாப்தங்கள் நிறைய படம் பண்ணாங்கிறது ஒரு பக்கம், அது எல்லாருக்கும் தெரியும். தெரியாத சில பக்கங்கள் இருக்குது. இப்போ பாண்டி பிசாரில் ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் திரையுலகம் சவுத் இந்தியாங்கிறது வந்து இப்போ தான் எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கு. இப்போ தமிழ் ஃபீல்டு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 4 ஃபீல்டுமே சென்னையில் தான் இருந்தது. 4 ஃபீல்டுடைய சூப்பர் ஸ்டார்ஸ்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே கன்னடா ராஜ்குமார்லேருந்து, தெலுங்கில் என்டிஆர் நாகேஸ்வரராவ்லேருந்து, இந்த பக்கம் மம்முட்டி பிரேம் நசீர், மது அவங்கெல்லாம் இருந்து இங்கே தமிழில் எம்ஜிஆர் சிவாஜி அவர்லேருந்து ரஜினி அவர்லேருந்து இங்கே சென்னையில் இருந்தவங்க. ஸோ அப்போது மெயினாக பார்க்க போனால் சென்னை சிட்டிலேருந்து 2 இடங்களில் தான் இவங்களுடைய நிறைய அந்த ஈவினிங் மீட்டிங். ஸோ அடுத்து வாய்ப்புகள் தேடுறவங்க அப்படின்னு பார்த்தா டி நகர் ஒன்று, தேனாம்பேட்டையில் எல்டாம்ஸ் ரோட்டில் எல்டாம்ஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. அதுதான் நிறைய பேரை உருவாக்கணும் இடம்னே சொல்லலாம். குட்டி கோடம்பாக்கம்னா நம்ம தேனாம்பேட்டையை சொல்லலாம் நம்ம. அப்போது பாண்டி பிசாரில் ஹோட்டலில் சர்வ வேலை செய்கிறார். ஊர்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து இங்கே பரப்பிட்டு வந்துட்டார். தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு செலவுக்கு பணம் வேணும், வழி கிடையாது. இப்போ ஹோட்டலில் வேலை செய்கிறார். அங்கே நிறைய பேர் வருவாங்க. காலையில் காஃபி சாப்பிட்றவங்க, வாக்கிங் போகிறவங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்க்கும்போது இங்கே பாக்கியராஜ் அறிமுகமாகிறார். அப்படி அறிமுகமானவங்க தான் பிரவீனா அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க தமிழ் ஃபீல்டில் பண்ணுறதுக்கு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ இவரோட அறிமுகம் கிடைக்குது. இப்போ பாக்கியராஜோடைய மிகப்பெரிய ஒரு டேலண்ட் பார்க்குறாங்க. அவங்க இவ்வளோ பெரிய திறமை உங்ககிட்ட இருக்குது, இப்போ நீ சினிமாவுக்கு நீ போகலாமே, சினிமா போனால் பெரிய ஆளை நீ வரலாமே அப்படிங்கும்போது தான் எனக்கு வேறு தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு காசுலாம் கிடையாது. நான் எப்படி இப்போ முயற்சி பண்ணிட்டு அதை இங்கே வர்றவங்கள்ட்ட நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். வாய்ப்பு கிடைக்கும்போது நான் போவேன் அப்படின்றாங்க. ஹோட்டலில் இருந்தால் நீ எப்படி வாய்ப்பு தேடுவேன், நீ வெளியில் வந்து தானே பண்ண முடியும் அப்படிங்கும்போது இப்போ எதை நம்பி வர்றது, சரி நீ வா, நீ படங்கள் பண்ணுற வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பாக்கியராஜ் ஒரு பக்கம் தேடுறாரு வாய்ப்புகள் தேடி. அப்போது அந்த பிரவீனாவுங்க அப்படிங்கிறவங்க தான் பாக்கியராஜுக்கு பணம் கொடுத்து செலவு காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவருடைய முன்னேற்றத்துக்கு ஒரு வழிவகுத்தவங்கனே சொல்லலாம் பிரவீனா அவர்கள். அவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய படம் பாக்கியராஜ் பிள்ளை பாமா ஒர்க் பண்ணி மௌன கீதங்கள், பில்லாவில் வந்து ரஜினி சார் கூட இந்த அஜித் பண்ணுற பில்லாவில் வந்து உங்களுக்கு இந்த நமிதா பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஒரிஜினல் பில்லா இருக்குது. ஸோ ரஜினி சார் அதில் வந்து ரஜினி சாருக்கு பேராகவே பிரவீனா பண்ணியிருப்பாங்க பில்லாக்கு ஜோடியாக. ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் இவர் அப்படியே வர்றாரு. கொஞ்சம் அப்படியே வர்றாங்க. டக்குன்னு பாரதி அறிமுகம் கிடைக்கிது. போகிறாங்க 16 சில்வர் ஜூப்ளி படம்.
மிகப்பெரிய ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்குது. தொடர்ந்து படங்கள். ஸோ கலைக்கப்பொருள் சிகப்பு ரோஜாக்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கிரைம் த்ரில் சப்ஜெக்ட். இன்றைக்கி தான் ஒரு எல்லாத்தையும் எடுத்துக்காட்டே சிகப்பு ரோஜாக்கள்னு சொல்லலாம். ஆமாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ் பாலச்சந்தர் அப்படிங்கிறது பொம்மைன்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். அந்த நாள்னு ஒரு படம் பண்ணியிருப்பார் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில். எடுத்தோடனே ஹீரோவை ஷூட் பண்ணிடுவாங்க, சிவாஜி டெத்து. பட் இது இது சிவாஜி டெத்துக்கு யார் காரணம்? அதான் கதை. பொம்மைன்னு ஒரு படம், அது எஸ் பாலச்சந்தர். ஒரு பொம்மைக்குள்ளே வெடிகுண்டு வச்சுருவாங்க, அந்த பொம்மை போகும், அது எந்த நேரத்தில் எப்படி வெடிக்கும் தெரியாது. ஸோ அப்படி பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணும்போது தான் பார்த்தோம்னா ஹாலிவுட்டில் சைக்கோன்னு ஒரு படம், அது ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் நீங்கள். இந்த ஓஜிஎஸ் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 72ல் காட்ஃபாதர் படம் இருந்துச்சு. அது நிறைய வந்து அந்த மாதிரி தமிழ் ஃபீல்டுக்கு ஒரு தலையில் திருப்பி படுத்தினா சிகப்பு ரோஜாக்கள் சொல்லலாம். ஹாலிவுட் லெவலில் இருப்பாங்க. எஸ், பியூட்டிஃபுல். கமலஹாசன்லாம் வேற லெவல். அந்த கிரைம் த்ரில்லரே பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் விடியும் முறை காத்திருன்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். சத்யகலா ஹீரோயின் போட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் பண்ணியிருப்பார். ஸோ வர்றாங்க, அப்படியே பீக்கில் போகிறாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் பிரவீன் லவ், அவங்களுடைய நட்பு லவ்வாக மாறுது. அப்போது நீ பெரிய ஆளானா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு ஒரு டேம்ஸ் உருவாது அவங்களுக்குள்ள. இப்போ 1981 வந்து மேரேஜ் பண்ணிடுறாங்க. 79லேயே சுருளா சித்திரங்கள் படத்தில் இண்டிவிஜுவல் டைரக்டராக மாறிடுறார். கன்னி பருவத்தில் படத்தில் வில்லனாக பண்ணுறார். மிகப்பெரிய ஒரு டைனி பாயிண்ட். புதிய வரப்புகளில் வந்து பாரதிராஜா ஹீரோ அறிமுகப்படுத்திக்கிறார். ஸோ 81 வந்து பிரவீனாவை கல்யாணம் பண்ணுறாங்க. 82 வந்து டார்லிங் டார்லிங் டார்லிங்னு ஒரு படம். அதுதான் பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம். அங்கே தான் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. அது லவ்வாக மறந்த மாதிரி சில இதெல்லாம் பத்திரிகைகள் கிசுகிசுனாலே எல்லாம் பரவாயில்ல பேசப்படும். இன்றைக்கி தான் சோசியல் மீடியாவில் தட்டினோன்னு நிறையா மெசேஜ் போயிடுது. அன்றைக்கெல்லாம் பத்திரிகைகள் கேள்விப்பட்டு பத்திரிகைகள் வாங்க வாரம் வந்து 2, அதாவது வீக்லி பத்திரிகைகள் ஒன்று வரும், அப்புறம் டெய்லி ஷீட்டில் வீக்லி ட்வைஸ் வரும், செவ்வாவிலின்னு சொல்லி போடுவாங்க. பரபரப்பாக பேசப்படுச்சு. அதை வந்து அக்செப்ட் பண்ணல பாக்யராஜ். நான் சும்மா ஃப்ரெண்ட். இப்போ பிரவீனாக்கு அதுக்கும் அது போகுது. இப்போ அவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உருவாகுது பாக்யராஜுக்கும் பிரவீனா அவர்களுக்கும். பட் 83ல் அவங்க வந்து திடீர்னு சடன் டெத் ஆகுறாங்க பிரவீனா. பட் 25 இயர்ஸ் வரும். பட் எப்படி டெத் ஆனாங்க என்ன அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. பாக்யராஜ் மேலே நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சது. 2 இயர்ஸ்லேயே அவங்க டெத்து அப்படின்னா என்ன காரணம், எதுக்குன்னா பாக்யராஜ் காரணமாக இருக்குமா அப்படி இப்படிலாம் பேசப்பட்டாங்க பேசுகிறேன். பட் அது இல்லை, எதுவும் இல்லை. பாக்யராஜ் அவங்களுடைய சடன் டெத்து காரணம் அவங்களுக்குள்ளே என்ன மனசில் நினச்சாங்கன்னு தெரியாது. அப்புறம் பாக்யராஜ் டோட்டலாக ஆஃப் ஆகிறார், ரொம்ப அப்செட் ஆகிறார். டார்லிங் டார்லிங் படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அது படம் சில்லுஜிபி படம் அது. ஸோ இந்த பக்கம் வந்து எம்ஜிஆர் மேலே மிகுந்த பற்று உள்ள கொண்டவர், ரொம்ப ரசிகர், வெறித்தனமான ரசிகர். பாக்யராஜ் இப்படி இருக்கிறத கேள்விப்பட்டோன்னா பயங்கர பீக்கில் வந்த கிட்ட 5-6 வருஷத்துலேயே ஒரு டாப் லெவலில் போகிறார் பாக்யராஜ். அப்போ எம்ஜிஆர்லேயே கூப்பிட்டு வந்து இப்படி நீ இருந்தால் எப்படிப்பா நீ வேற ஒரு கல்யாணங்கள்லாம் பண்ணிட்டு செட்டில் ஆகு அப்படின்போது இல்லை இந்த மாதிரிலாம் பிரச்சனை, அது சர்ச்சைகள் வரும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே ஸ்டார், சினிமா ஸ்டார்னாலே இருக்குது தான் செய்யும். அப்படின்னு ஹோப் கொடுத்து யாருங்கும் போது பூர்ணிமா பாக்யராஜ் ஒரு லவ் வரும்போது அவருடைய கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது தான் எம்ஜிஆர் தலைமையில் தான் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்னுடைய திரையுலக வாரிசு கே பாக்யராஜ் அறிமுகப்படுத்தினார். அப்புறம் தான் எம்ஜிஆர் அவருடைய கட்சியில் சிஎம் இருக்கார். அப்போ அவர் கட்சியில் இணைந்து கொண்ட ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இப்படி தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து பண்ணவங்க தான் அவர். 2 பசங்க சாந்தனும் சரண்யான்னு பிறக்கிறாங்க. நல்ல ஒரு லைஃப், நல்ல செட்டில்மெண்ட், சொத்து நிறைய வாங்கி போட்டார். எப்படி மனோஜ் அவர்களுக்கு பாரதிராஜா வந்து ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் வச்சுருந்தார் மனோஜ் மேலே, அது மாதிரி பாக்யராஜ் சாந்தனு மேலேயும் சரண்யா மேலேயும் ரொம்ப அஃபெக்ஷன் உள்ளவர். பட் என்ன 2 பேர்த்த வந்து பெரிய எப்படி மனோஜ் ஹீரோவாக்க முடியலன்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அது மாதிரி சாந்தனு பெரிய ஹீரோவாக்க முடியல, இவருக்கு ஒரு மனசில் அந்த கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ பொண்ணையும் வந்து சில பண்ண ஹீரோயினை மாற்றினாங்க. பட் அதுவும் பெரிய லெவலில் சைன் பண்ண முடியல. அவங்க லவ்க்குள்ளே வேறு போய் மாட்டுறாங்க. இப்போ சாந்தனு லவ் மேரேஜினோட சரி நம்ம தானே லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. சரண்யா ஒரு பெரிய ஸ்டாரை லவ் பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்டார் வந்து எல்லாமே பழகிட்டு நான் ஒரு நட்பாக தான் பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பை சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப அப்செட் ஆகிறாங்க. வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு போகிறாங்க. அப்புறம் பாக்யராஜை கூப்பிட்டு வந்து இல்லைம்மா லவ்ங்கிறது சக்ஸஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும், வாழ்க்கை இன்னும் நிறையா இருக்கும் உனக்கு, சின்ன வயசு. நம்ம சினிமாவில் எவ்வளோ கதைகள் நம்ம சொல்கிறோம், நிஜத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதை நிஜத்தில் பார்க்குறது நம்ம சினிமாவை மாற்றுறோம். அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டி கொடுத்து சரணை தேர்த்தி கொண்ட விஷயங்கள் நமக்கு இருக்குது நிறையா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. ஒரு குழந்தை இருக்குது. இது பையனுக்கு தான் இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கும்போது அந்த ஒரு சின்ன சின்ன இடையூறுகள், இல்லை நிறைய சிக்கல் நெருக்கடிகள் வரும்போது ஒரு டாப்லேருந்து போகிறோம்னா கொஞ்சம் ஃபீல்ட் அவுட் ஆகுறாரு. இருக்கிற சொத்தெல்லாம் விற்று இந்த படம் பண்ணுறாரு. படமும் சரியாக போகல, இருக்கிற வீடுகள்லாம் போகுது. பட் ஒரே ஒரு லேக்கரர் மட்டுமே பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் அந்த வீடு மட்டுமே சேஃப்டியாக இருக்குது. இப்போ அங்கே தான் இருக்காங்க. இப்போ அங்கே தான் அவருடைய மரணம் வந்து இன்னைக்கு காலையில் நிகழ்ந்தது. ஒரு வாக்கிங் போகும்போது திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன அந்த சம்பவம். பட்டு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்மளை விட்டு போனது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இன்ன வரைக்குமே நம்ப முடியல என்னால். பாக்யராஜ் இறந்துட்டாங்க. ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்தா மேரேஜுக்கு, கிறிஸ்து மேரேஜ், அவருடைய பொண்ணு மேரேஜுக்கு போயிட்டு வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒய்ஃபோட போனது. ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது என்னடா
2 டேஸ் தான் ஆகுது, திடீர்னு நீ காலையில் எப்படிங்கும்போது அது வந்து டைஜஷன் பண்ணவே முடியல. பாரதிராஜா அவர்களாவது உடல்நிலை சரியில்லாமல் 1 வருஷம் படுக்கையாக இருந்து ஒரு இறந்து போனார். ஒரு 84 இயர்ஸ் ஓல்டு, மிக சகாப்தம், ரைட், ஓகே. நல்லா இருந்தவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் இருக்கும்போது அதை நம்மளால் என்ன இன்னொரு பக்கம் பார்க்கணும்னா ஹார்ட் அட்டாக் வந்து யாருக்கும் அவரும் கஷ்டப்படாமல் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படாமல் டக்குன்னு போய் சேர்ந்தார். பட் 73 இயர்ஸ் ஓல்டு தான், பெரிய வயசும் கிடையாது. 73 பெரிய விஷயம் கிடையாது இன்றைக்கி. பட் அதை வந்து இன்னமும் நம்ப முடியாத சூழ்நிலை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கேன் நினைப்போம். சந்திச்சிருக்காரு. எஸ், போயிட்டு நேரில் பார்த்துட்டு வந்தாங்க, வாழ்த்துக்களை சொன்னாங்க. அரசியலில் அவர் ரொம்ப ஈடுபாடு உண்டு. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய கட்சியில் அதிமுக இணைந்தாங்க, ஒன்றா பயணம் வந்தாங்க. எம்ஜிஆருடைய 87 மறைவுக்கு பிறகு அதில் கொஞ்சம் நிறைய சிக்கல் உருவாச்சு, உடன்பாடு இல்லை. 89 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு கட்சியை ஒன்று ஆரம்பித்தார். கட்சியில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் இருந்த பிறகு அவருக்கு எம்ஜிஆருக்கு பிறகு அவர் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியல கட்சியின் தலைவராக. ஜெயலலிதா அவர்கள் நிறைய விமர்சனம்லாம் நிறையா செஞ்சார். அவர் அரசியல் விமர்சகர், பன்முகம் கொண்ட கலைஞர் தான் அவர். பட் அதுக்கப்புறமேல் அதிமுகவில் சேர்ந்தார், உடன்பாடு இல்லை, விலகி வந்தார். டிஎம்கேல கலைஞர் முல்லை சேர்ந்தார். டிஎம்கேலாம் அப்புறம் அவருக்கு இஷ்டம் இல்லை, அரசியலே வேண்டாம்னு சொல்லி விலகி போய் ஒரு அரசியல் விமர்சகராக எல்லாருடைய பார்வையிலும் கலந்துக்கிட்டு நாட்டு நலனை பற்றி நிறைய விமர்சனங்கள் நிறையா பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் ரியாலிட்டி ஷோ நிறையா பண்ணியிருக்காரு. ஈவெண்ட் ப்ரோக்ராமுக்கு நிறைய கெஸ்ட்டாக போய் கலந்துக்கிட்டது. ஸோ வருமானங்கள் வரும்போது இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணி போனதுனால அவங்க அம்மாவுக்கு உடன்பாடு, பூர்ணிமாவுக்கு உடன்பாடு இல்லை. பொண்ணுக்காக தான் அவர் நிறைய பேர் சம்பாரிச்சது. ஈவெண்ட் போகிறது, கெஸ்ட்டாக போகிறது, ரியாலிட்டி ஷோ போகிறது. வர்ற இன்கமில் ஒரு 80% பூர்ணிமாட கொடுத்து 25% பொண்ணுக்கிட்ட கொடுக்குறது. பொண்ணு கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்காங்க இப்போ. அதை ஸோ இந்த ஒரு மனக்கவலை நிறைய இருந்தது பாக்யராஜ் அவர்களுக்கு. ஸோ அதை வெளில சொல்ல முடியாது அவர்னால. ஸோ இது இடையில சில நண்பர்கள் ஒன்றா சேர்ந்தானே ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறலாம் போகும்போது பூர்ணிமாவில் நிறைய கண்டித்த சம்பவங்கள்லாம் நிறையா இருக்குது. பூர்ணிமா அவர்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் கல்யாணம் நடக்கும்போது கூட மிகப்பெரிய வேறொரு ஹீரோ பாதிக்கப்பட்டார். அந்த ஹீரோ வந்து அவங்க மேரேஜ் பண்ணுறது மாதிரி போய் அது சில சிக்கல்கள்லாம் வந்து விட்டு அவர்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்த சொல்லி அவர் மனசாவை கஷ்டப்பட்டு அவர் சாப விட்டதெல்லாம் கூட நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. பட் ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னா நிறைய விஷயங்கள் வரும். ஸோ விமர்சனம்லாம் கிசுகள் வரப்படும். அப்படி பாக்யராஜ் எல்லாமே தாண்டி தான் வந்தார். நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கார். சொல்ல போனோம்னா பாரதிராஜ் எப்படி உருவாக்குன்னு இவரும் பண்ணார். அவருடைய அசிஸ்டண்ட் தான் பார்த்திபன், பாண்டியராஜன், வி சேகர், லிவிங்ஸ்டன், ஜிஎம் குமார் அப்படின்னு. அதில் வந்து நமக்கு வி சேகர் மட்டும்தான் இப்போ இல்லை அவரோட நினைக்கிறேன். ஸோ அவரோட இணைந்து பணியாற்ற மனோபாலா, மணிவண்ணன் எல்லாமே வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படி கவுண்டமணி இந்த அளவுக்கு நிலைமை காரணமே பாக்யராஜ் தான். பயனாளர்களே அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. பாரதிராஜ் வேணான்ட்டார், பட் பாக்யராஜ் தான் வேணும்னு சொல்லி கூட்டு வந்து பண்ணார். அப்புறம் அவருடைய ஃபஸ்ட்டு படம் புதிய வார்ப்பிலே பார்க்க போனோம்னா கவுண்டமணிக்கு அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. புதிய வார்ப்பிலுடைய ஹீரோ பாக்யராஜ், ஆனால் கேரக்டர் வைஸ் பார்த்தோம்னா கவுண்டமணி தான் ஹீரோ இருப்பார் படத்தில். நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி வில்லனி கேரக்டரில் வருவார். ஸோ கிளைக்கப்புறாயில் இப்படி கவுண்டமணிக்கு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தவர். ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்த ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ளவர் பாக்யராஜ் அவர்கள். பர்சனலுக்குள்ளே சில பேருக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் வந்தார். வந்து நிறைய ஹெல்ப் பண்ணால் பண்ணுவார். சப்ஜெக்ட் வைஸாக நமக்கு எதாவது டவுட்னா உடனே கேட்டால் உடனே ஃபோன்லேயே சொல்லுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆனால் என்னென்னா அவர் ஸ்க்ரீன் ப்ளே கிங் மேக்கர், ஒன்றும் மாற்றுக்கருத்தில் இல்லை. இந்திய திரையுலகத்திலூட அவர் அடிச்சிக்க முடியாது. ஒரு கேரக்டரை வேஸ்ட் பண்ண மாட்டார், அப்படியே செயின் லிங்க் மாதிரியே கொண்டு போவார். ஒரு சிறந்த கேரக்டர் பேசப்பட முடியாது இருக்கும். அப்படி எந்த இயக்கனுமே அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க படங்கள் பண்ண முடியாது. ஒரு கேரக்டரை வேஸ்ட் பண்ணாமல் கொண்டு போவார். வேஸ்ட்டாக இருந்தால் யூஸ் பண்ண மாட்டார். பட் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரைட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர். பட் அவர் ஒரு கொஞ்சம் என்ன சொன்னால் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். அது ஒன்று சுப்பிரமணியம் பரம்பரை செலக்ட் பண்ணி அதில் சாந்தனம் பண்ண வேண்டிய கேரக்டரை கொஞ்சம் கிளைமாக்ஸை மாற்ற சொன்னார். அது சசிகுமாருக்கு உடன்பாடு இல்லை. மாற்றினா அடிபட்டுரு சார், இல்லை கஞ்சா கருப்பு ஹீரோ மாதிரி போகுது இதில் கடைசியில் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டாங்க. கதை பிரகாரம் அப்படி தானே சார் போகணும். அப்படிங்கும்போது அந்த படம் சாந்தனுக்கு வாய்ப்பு மிஸ் ஆகுது. அப்புறம் தான் ஜெய் பண்ணார் அந்த கேரக்டர், சில்வர் ஜூப்ளி படம். ஸோ சாந்தனு இப்படியே மனோஜ் அவர்கள் முன்னுக்கு வர முடியும்னு பாரதிராஜா ஃபீல் பண்ணாரோ, அதேமாதிரி சாந்தனு வந்து நம்ம தான் ஒரு அவருடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ண இடையில. பட்டு எஸ், சாந்தனு வேறு டைப் கொண்டு வரணும்னு பார்த்தாரு, கொண்டு வர முடியல. பட்டு அது கொஞ்சம் வருத்தமாக அவருக்கு இருந்துச்சு. ஸோ சரண்யா பொண்ணு மேலேயும் ஒரு பயங்கர ஒரு அஃபெக்ஷன் வச்சவர் பொண்ணு மேலே. ஸோ அதுவும் சரிவர வந்து ஒன்றா இருந்து ட்ராவல் பண்ணல வருத்தம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தது தான். ஒரு இடத்துல டக்குன்னு பிளாஸ்ட் ஆகுங்கிறது மாதிரி. ஸோ நல்லா இருந்த ஒரு மனிதர், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர்ஸ். பட் ஹார்ட் அட்டாக் வந்து இன்றைக்கி இல்லைங்கிறது ஒரு வருத்தமான ஒரு செயலாக இருக்குது சார். சார் இப்போ சினிமாவுக்கும் அவருக்கு உண்டான பற்று எந்த அளவுக்கு இருக்குது சார்? ஏன்னா இப்போ அவர் இயக்குனராக இருந்ததை விட நடிகராக பல படங்களில் குணச்சித்திர வேடங்கள் நடிச்சிருக்காரு. குறிப்பாக 75க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கைதியின் டைரி படத்தை வந்து பாரதிராஜா தமிழில் இயக்கியிருந்தாரு. இவர் வந்து ஹிந்தியில் வந்து அமிதாப் பச்சனை இயக்கி அந்த படம் பெரிய ஹிட். ஒரு சினிமாவுக்கும் இவருக்கு உண்டான அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு இருந்துச்சு சார்? இல்லைங்க, அதை தான் சொல்கிறேன் இல்லையா, வானமும் பூமி மாதிரி சுருக்கமாக சொல்ல போனால் நகம் சதையும் மாதிரி தான்.
ஸோ பிரிக்க முடியாத ஒன்று தான். நீங்கள் திரையுலகத்தில் பிரிக்க முடியாத ஒருவங்களாம் கே பாலச்சந்தர் சொல்லலாம், அப்புறம் பாரதிராஜா சொல்லலாம். அந்த இடத்துல கே பாக்கியராஜும் இருக்காங்க. நீங்கள் ஒரு சீன் சொன்னீங்கன்னா அந்த படத்தை அப்படியே ஷார்ப்பாக கொண்டு போகக்கூடியவர். அன்புள்ள ரஜினி அந்த படத்தில் ஒரே ஒரு கேமியோ ரோல் மட்டும் பண்ணலாங்கும் போது தான் அந்த சீனுக்கு ரஜினி சார் பாக்கியராஜ் தான் வேணும்னு கேட்டார். ஏன்னா ஒரு அதாவது ஸ்டேஜ் ட்ராமா இது. அப்போ ஒரு கோமாளித்தனமான ஒரு கேரக்டர் வேணும், பட் அதுக்குள்ளே ஹீரோயிஸை வேணும், நிறைய விஷயம் வேணும், பாக்கியராஜை போடுங்கன்னு சொல்லி ரஜினி சார் சொல்லியிருக்காரு. ஏன்னா ரஜினி சாருக்கு பயனாளர்களில் இது எப்படி டைலாக்கை வந்து ஒரு டெலிவரி எப்படி பண்ணணும்னு சொல்லி மாடல்ஸனை கிரியேட் பண்ணதே வந்து பாக்கியராஜ். அது ரஜினி சாரே சொல்லியிருக்காரு. இப்போ பாக்கியராஜ் மேலே உடன்பட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அன்பு ரஜினி அந்த படம் பாருங்க, நீங்கள் ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவில் வந்து ரஜினியும் கே பாக்கியராஜும் ஒரு மன்னராகவும் தென்னாலி மாதிரி ஒரு கேரக்டர்லையும் பாக்கியராஜ் சீன் அப்படி கிரியேட் பண்ணி அது அவர் எழுதின ஸ்கிரிப்ட். அது மட்டும் நான் சிகப்பு மனிதன் அந்த ஒரு சிபிசிஐடி மாதிரி ஒரு கேரக்டர் வரும், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பாக்கியராஜ். அந்த கேரக்டருக்கு யார் பண்ண எஸ்ஏசிக்கு மிகப்பெரிய குழப்பம். ஏன்னா படத்துக்கு அப்புறம் தான் டைனிங் பாயிண்ட்டே ஆகும். ரஜினி சார் சொல்கிறார் பாக்கியராஜ் எஸ்ஏசி பவர்ஃபுல் ரோல் சார், கேட்பாரு பிரமாதமாக இருக்கும். நீங்கள் காமெடி கலந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போனீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி போகும். கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எக்ஸலண்ட்டாக கொண்டு போகிறது கே பாக்கியராஜ் பண்ணுவார். அப்புறம் தான் கே பாக்கியராஜ் கொண்டு வந்தாங்க. அந்த சீன் பூரா அவரு கிரியேட் பண்ணுது, எஸ்ஏசி ஹெல்ப் பண்ணுது. ஒரு சீனை வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங்லாம் இருக்கும், ஆனால் அதை நகைச்சுவையாக சொல்லியிருப்பார். நீங்கள் தெரியாது, பெரிய வல்கரைட்டி தெரியாது, அதில் உங்களுக்கு ரசிக்கும்படியாக இருக்கும். அது கே பாய் டேலண்ட்டு. ஸோ சினிமாவில் நிறையா விஷயங்களை இது மாதிரி பண்ணுறேன். இன்றைக்கி சொன்ன மாதிரி இங்கே ஒரு கைதியின் டைரி இங்கே கமல் அப்பா பிள்ளையா பண்ணியிருப்பாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டு. அது ஹிந்தியில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் பாரதிராஜா நல்லா பண்ண முடியல. ஹிந்திக்கு ஒரு வாய்ப்பு வருது, நீ பே பண்ணு. ஹிந்தியே எனக்கு தெரியாது, எப்படி தமிழே சரியாக தத்தான் விடுது. அமிதாப் பச்சன் ஹீரோ மிரண்டு போயிட்டார். ஐயோ அங்கே சூப்பர், இங்கே எப்படி ரஜினி சார், ஹிந்தியில் அமிதாப் பச்சன் பயங்கர பீக்கில் இருக்கார். அமிதாப் கேட்டு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட், எக்ஸலண்ட்டாக இருக்குது, நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்ட்டான். அமிதாப் படம் பண்ணோம். அது வந்து ஆக்ரி ரஸ்தா அப்படின்னு டைட்டில் வச்சாங்க. அது பாக்கியராஜ் தான் டைரக்ட் பண்ணார். சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி. அது மாதிரி இந்த சிவப்பு ரோஜாக்கள் இங்கே வந்து ஃபுல்லாக இவர் தான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணாங்க. பட் இந்த ரியல் லைஃப்பில் எப்படி ஒரு ஹோட்டலில் சர்வராக இருந்தாரோ அந்த படத்தில் சர்வராக தான் வருவார். உங்களுக்கு கமல்ஹாசன் ஐடென்டி பண்ணுறது மாதிரி ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இவருடைய படங்கள் நிறைய ஹிந்தியில் ரீமேக் ஆகிருக்கு. சின்ன வீடு படம்லாம் நீங்கள் பார்த்தா ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க, இவருடைய சாங் ரீமேக் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதாவது இது நம்ம ஆளுலாம் நீங்கள் அந்த மாதிரி படமே நீங்கள் பண்ண முடியாது. அப்படியே ஒரு ஸ்கிரிப்டை ஒன்று பண்ணாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் உங்களுக்கு அதை. ஸோ அதனால் இவருடைய அசிஸ்டண்ட் பார்த்திபன் பாண்டியராஜன்லாம் வேறு லெவலில் கொண்டு போனாங்க. மிகப்பெரிய ஒரு கலைஞன். சினிமாவையும் பாக்கியராஜையும் பிரிக்கவே முடியாதுங்க. நிறைய உதாரணம் சொல்லலாம். அப்படி பார்த்தா கன்னி பருவத்திலே படத்தில் பாலகுருன்னு ஒரு டைரக்டர், அவரை ரொம்ப ஹோப் கொடுத்து அடுத்த கடத்து கொண்டு போனதே பாக்கியராஜ். அவர் டைரக்ட் பண்ணியிருப்பார். ராஜேஷ் ஹீரோ, ஃபஸ்ட்டு படம் ராஜேஷ்க்கு. வடிவுக்கரசி சின்ன சின்ன ரோலில் பண்ணவங்கள ஹீரோயினாக மாற்றினார். அதில் பாக்கியராஜ் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். நீங்கள் எப்படி எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா கூண்டு கிளீன் ஒரு படம் இருக்குது, எம்ஜிஆரும் சிவாஜி சேர்ந்து எடுத்த ஒரே படம் அது மட்டும்தான். அந்த படத்தில் எம்ஜிஆர் ஹீரோ, சிவாஜி ஹீரோவாக இருந்து வில்லனாக மாறுவார் கூண்டு கிளியில். கிட்டத்தட்ட அந்த ஒரு பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ கன்னி பருவத்திலே படம். அதில் இவரோட டைலாக் ஹைலைட்டாக இருக்கும். ஒரு நண்பன் ராஜேஷ், நண்பன் மனைவி வடிவுக்கரசி, ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து கொஞ்சம் சபலம் தட்டிடும், நண்பன் ஒய்ஃப் மேலே ஒரு பார்வைப்பட்டுரும் அவனுக்கு. அதை வடிவுக்கரசி அக்செப்ட் பண்ண மாட்டான். உங்களோட நண்பன் உயிர் நண்பன், சரி தப்பு பண்ணுற நீ அப்படின்றது மாதிரியே தான் இந்த கதைக்களம் கொண்டு போவாங்க. ஒரு டைலாக் ஒன்று சேர்த்துருப்பார் பாருங்க, அதில் ஒரு சின்ன டைலாக் ஒன்று போட்டிருப்பார். கண்ணம்மா ஒரு 5 நிமிஷம் ஒத்துக்கிட்டேன்னா உனக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம், ஓடி பிடிச்சி வேலை நினச்சேன்னா உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இருக்காதுன்னு பேசி டைலாக். பாலவர் கேட்டு சார் எதிர்பார்க்கவில்லை சார், அந்த ஸ்பாட்டில் டைலாக் எழுதி கொடுத்தாரு. இந்த டைலாக் தான் இந்த படத்தில் பரபரப்பாக பேசப்படுச்சு கன்னி பருவத்தில் படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதை. ஸோ இப்படி பல இயக்குநர்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்து அடுத்தடுத்த ஹிட்டு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தார். அதனால் வந்து பாரதிராஜா சினிமாவையும் பாக்கியராஜ் சினிமாவையும் எக்காலத்துக்கு முன்னாடி பிரிக்கவே முடியாது. மறைந்தாலும் இவர்கள் பேர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே பேசப்பட்டு கொண்டே இருக்கும் சார். ஓகே சார், இப்போ பல குடும்ப விஷயங்கள், அதாவது குடும்ப நிகழ்வு வந்து யதார்த்தமாக காட்டியிருப்பார் இவரோட படங்களில். குறிப்பாக ஸ்க்ரீன் பிளேல வந்து இவர் அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற மாதிரி பல பேர் வந்து இவரை பாராட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்திய திரையுலகிலே ஸ்க்ரீன் பிளே பெர்ஃபெக்டாக மேக் பண்ணுறவர் பாக்கியராஜ் சார் சொல்லியிருப்பாங்க. அவருடைய ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு அழிக்க முடியாத காவியமாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே கிங்குன்னே சொல்லலாம் சார். நீங்கள் ஒரு படத்துக்கு ஹைலைட்டே ஸ்க்ரீன் பிளே தான். நீங்கள் ரஜினி சார் நடித்து நாகார்ஜுனா அமீர் கான் மிகப்பெரிய நடிகர் கேங்கே பண்ணி கூலின்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கதை சுமார் இருந்தால் ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போய் நிற்பார். அது பாக்கியராஜ் டேலண்ட்.
இங்கே ஸ்க்ரீன் பிளேயில் கூலியில் லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபுல் கோட்டை விட்டுருப்பார், படம் எதிர்பார்த்த அளவு போகல. இந்த ஸ்க்ரீன் பிளேங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு பாக்கியராஜ் படம் நிறைய உதாரணம் சொல்லலாம். அவர் படமே ஸ்க்ரீன் பிளே தான். அதுதான் இது மாதிரி சொன்னேன். ஒரு கேரக்டர் வேணும்னா கூட ஒரு செகண்ட்ஸ் தான் வருவான். அந்த கேரக்டர் சும்மா நிற்கக்கூடாது படத்தில், அவன் பேச பண்ணும். தேவை இருந்தால் தான் உள்ளே வைப்பார், தேவையில்லைன்னு எடிட் பண்ணிடுவார் பேப்பர் ஒர்க்லேயே. நீங்கள் அந்த 7 நாட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸை தெறிக்க விட்டுருப்பார் உங்களுக்கு. அதை லவரோடையே போக விட்ருமா இல்லை ஹஸ்பண்டோட இருக்க விடுமா அப்படின்னு மிகப்பெரிய குழப்பம். 2 கிளைமாக்ஸ் எடுத்து வச்சுருக்காரு. இப்போ நம்மளோட நேட்டிவிட்டி ஒன்று இருக்குது தமிழுக்குன்னு, கொஞ்சம் மாற்றினோம்னா இசை பசுக்காயிரும். பாலச்சந்தர் சார் வேறு ஒரு ஸ்டைலில் சொன்னார், இவர் அந்த ஸ்டைல் நெருங்குவார் உங்களுக்கு. அதை இப்போ கிளைமாக்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாக்கியராஜோட டைலாக் ஒன்று வராது. இப்போ என் கூட தான் நீ வரணும்னு விருப்பப்பட்டேன்னா உன்னுடைய புருஷன் கண்ட தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து டைலாக் போட்டு முடிப்பார். அது வரைக்கும் கூட வரணும்னு நினச்ச ஒரு கேரக்டரு தாலியை தூக்கி போட்டுட்டு நீ வான்னு சொல்லும் போது ஆஃப் ஆவாங்க. ஸோ அப்படியே அம்பியா ஒரு மைண்டில் அப்படியே ஓடும். ஹஸ்பண்ட் ராஜேஷ், ஸோ அவர் கட்டின தாலி இது, இந்த சென்டிமெண்ட்ஸ், தாலியை கழட்ட மாட்டேன்பா, இதுதான் சென்டிமெண்ட், இதுதான் பெண்களுடையது. லவ் பண்ணுறது ஒரு பக்கம், ஆனால் கடைசியில் கணவன் தான் முக்கியங்கிற மாதிரி அந்த கிளைமாக்ஸ் கொண்டு முடிச்சிருப்பேன். ஸோ முந்தானே முடிச்சு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸுக்கு அவருக்கு மிகப்பெரிய தகராறே வந்துருச்சு. ஷூட்டிங் அதை எக்ஸ்டென்ஷன் எடுத்துகிட்டே போகிறார் டேஸ். இப்போ ஒரு 75 நாள் முடிக்கணும்னா 150 நாள் போனால் டபுள் செலவில் அவங்களுக்கு ஏவிஎம்னாலே தாங்க முடியல, பெரிய பிரச்சனையாச்சு. சார் படம் நல்லா வரதுக்கு நம்ம பண்ணி தான் சார் ஆகணும். ஏன்னா அப்போ வந்து ஃபிலிம் ரோல், இப்போ டிஸ்க்கு உங்களுக்கு டெலிட் பண்ணிட்டு போகலாம், அப்போலாம் ஃபிலிம் ரோல். ஸோ 400 ஃபீட்டு தான் இருக்கும் ஒரு கேன், ஏகப்பட்ட கேன் செலவு பண்ண 150 கேன் மேலே செலவு பண்ண ஒரு தகவல் வந்துச்சு. நொந்து போயிட்டாங்க. நான் படம் வந்ததுக்கப்புறம் என்ன சூப்பர் தானே இன்ன வரைக்கும் பேசப்பட்டுருக்கு. ஸோ தூரல் நின்று போச்சு. அதே மாதிரி தான் ஜாலியாக இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் ஒரு ஃபேமிலி ஓரியன்டோட தான் எடுப்பார். உங்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் மாதிரி தான் கொடுப்பார். ஸோ மௌன கீதங்கள் சரிதாவுக்குலாம் வேறு லெவலில் கொண்டு காமிச்சார். மௌன கீதங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஆட் பண்ணாங்க. இன்று போய் நாளைவா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு படம் பண்ணாங்க. சைட் அடிக்கிறது போகிறது வருது. டார்லிங் நான் சொன்னேன் பூர்ணிமா அவர்களுக்கு லவ் தான் அந்த படம். ஸோ அன்பேவான ஒரு எம்ஜிஆர் படத்தை பார்த்து ரீமேக் பண்ண அந்த படத்தை பண்ணார். ஸோ அதனால் எம்ஜிஆர் அவர் மேலே ரொம்ப பற்று கொண்டவர். அதனால் ஸ்க்ரீன் பிளேயில் இவர் அடிச்சுக்கிறதுக்கு இனிமேல் யார் வருவாங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி சார். ஓகே சார், குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கும் இவருக்கும் உண்டான பற்று வந்து எந்த அளவுக்கும் தெரியும். அதே நேரம் அவசர போலீஸ் 100ன்ற படத்தை எம்ஜிஆர் நடிக்கிறதா இருந்துச்சு. பாதியிலே நின்று போனதுனால அந்த படத்தை இவரே இயக்கி இவருமே நடிச்சிருந்தார் இல்லையா? அந்த படத்தில் நடந்த விசித்திரமான சம்பவங்களை பற்றி அதான் அவர் வந்து சிஎம் ஆயிட்டாங்க. அப்போ கண்டினியூ பண்ண முடியல. அவசர போலீஸ் 100 அப்படிங்கிறது தான் அது. இந்த நீங்கள் ரகசிய போலீஸ் 115 ஒரு படம் பண்ணியிருப்பார் எம்ஜிஆர் அவர்கள் தான், சிஐடி மாதிரி ஒரு அதில். ஸோ அதனுடைய ஒரு மாதிரி பேட்டர்னில் தான் இந்த படம் பண்ணலான்னு பண்ணாங்க. பட் இதில் அந்த லேட்டஸ்ட்டாக இந்த பெல் பாட்டம் பேண்ட்டு ஹிப்பி ஸ்டைல்லாம் வச்சு எம்ஜிஆர் சார் பண்ணியிருப்பாங்க. படம் நின்றுச்சு. ஆனால் எம்ஜிஆர் மேலே ரொம்ப பற்று கொண்டவர். எம்ஜிஆர் வந்து என்னுடைய திரையுலக வாரிசே கே பாக்கியராஜ்னு சொன்னாங்க. அப்போ பாதியிலே நிற்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தில் அவர் இந்த படத்தை கையில் எடுத்தார். அது வரைக்கும் எம்ஜிஆர் ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டு அதனுடைய கண்டினியூஷனாக ஃபிலிமில் இவர் வர மாதிரி சில இதெல்லாம் சீன் பண்ணி பார்த்து ஸோ படத்தை முடித்து படத்தை ரிலீஸ் பண்ணார். படம் சரியாக போகலைங்கிறத தவிர அந்த ஒரு மனசுக்குள்ள ஆசை இருந்தது அவருக்கு. எம்ஜிஆர் விட்டு போன படத்தை நம்ம முடிக்கணும், நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. அதை அவர் செஞ்சார். அவருக்கு வந்து தமிழக அரசு சார்பில் அரசு மரியாதை வழங்கியிருந்ததா சொல்கிறாங்க சார். இது எப்படி? உண்மையிலேயே தகுதியான நபர் தான். எப்படி இதுதான் நம்மளுடைய தமிழ் திரையுலகத்திலேருந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக போகும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி நிறைய செய்வார், நல்ல திட்டங்கள் நிறைய செய்ய போகிறார். இப்போ இன்னும் அடுத்தடுத்த ஸ்கீம் நிறைய போயிட்டு. அப்போது இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் இருக்கும்போது பார்த்தா நமக்கு தமிழ் திரையுலகத்தில் வாழ்ந்தவர்கள் அவங்களுடைய இடத்த யாரும் பிடிக்க முடியுமான கஷ்டம். இப்போ பாரதிராஜா இடத்த யாரும் பிடிக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பண்ணலாம். பட் அவருக்கு அரசு மரியாதை கொடுத்தாங்க. இந்த தேசிய கொடியை உடம்புல பற்றி ஒரு 72 குண்டுகள் மூலங்க ஒரு மரியாதையை பண்ணாங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். பட் அதே மாதிரி கே பாக்கியராஜ் அவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இல்லை அதற்கு ஒரு தகுதியான நபர் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். பட் பாக்கியராஜ் இழப்பை வந்து ஈடு செய்ய முடியாத இழப்புங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய என்னதான் அவருடைய ப்ரீவியஸ் லைஃப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரும்போது ஏன் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் பல இதெல்லாம் அப்படின்னா பாக்கியராஜுடைய சில விஷயங்கள் நிறைய இருந்தது, மக்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. நிறைய படங்கள் 100 நாள் படம் செலுத்திட்டாங்கிறது தெரியும் அவர்களுக்கு. தெரியாத சில மறுபக்க விஷயம் இருக்குது. அதை நம்ம சொல்லும் போது வந்து பாக்கியராஜ் இப்படிலாம் இருந்தார் இப்படிலாம் இருந்தாருங்கிறது தெரிஞ்ச ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு தான் நான் பழைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி சொன்னேன். பட் அது இப்போ நம்ம பார்த்துருப்பாங்க. பட் இப்போ அரசு மரியாதைங்கிறது வந்து இதெல்லாம் தான். இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கும்போது வந்து அவருக்கு இந்த தகுதியான ஒரு நபர் அப்படிங்கிறத வந்து இப்போ அரசு சொல்லியிருக்க விதத்தில் நம்ம பார்க்க முடியுது. பட் இனி ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அது வந்து நல்லவர்களுக்கு மட்டும்தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யாரையும் கஷ்டப்படுத்தாமல் கொள்ளாமல் டக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே போகணுங்கிறது வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஆனால் இருந்தாலும் பாருங்கள் அவருடைய ஆத்மா பேச அந்த அமைதியாக கஷ்டப்படாமல் ஒரு மனிதன் கடைசி இறுதி வாழ்க்கை போராடுங்கும் போது அது உண்மையிலே அவருடைய வாழ்க்கை ஒரு சிறந்த நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்காருங்கிற அடையாளம் தான் இதுவாக நான் நினைக்கிறேன்.